Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல அல்கோ ட்ரேடிங் பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கும். பட் அது யாருக்கிட்ட போய் நம்ம கேட்கறதுன்னு தெரியாம இருப்பீங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அல்கோ ட்ரேடிங் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோல ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அல்கோ ட்ரேடிங் பத்தி கத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல அல்கோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இனிமே தான் அல்கோ ட்ரேடிங்கை பத்தி கத்துக்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதுல நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாம் ட்ரீம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் அல்கோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் எதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். அல்கோ ட்ரேடிங்கை 3 ஸ்டேஜா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஏன் நம்ம அல்கோ ட்ரேடிங் பண்ணணும், மேனுவல் ட்ரேடிங்க்கும் அல்கோ ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம், அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அல்கோவோட ஒரு பேசிக்ஸ் நீங்க கத்துக்கங்க. ரெண்டாவது, உங்களுக்குன்னு ஒரு அல்கோ வெப்சைட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய அல்கோ வெப்சைட் இருக்கு. அல்கோ வெப்சைட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது 3 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம செலக்ட் பண்ற அல்கோ வெப்சைட்ல பேக் டெஸ்ட் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணதை ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணதை லைவ் ட்ரேடுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இது 3 இருக்கிற மாதிரி ஒரு அல்கோ பிளாட்ஃபார்மை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. பிகாஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க ஒரு சில அல்கோ பிளாட்ஃபார்ம் எல்லாமே பேக் டெஸ்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க், அதுல பேக் டெஸ்ட் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு சில அல்கோ பிளாட்ஃபார்ம்ல லைவ் ட்ரேட் நம்மளால பண்ணலாம், ஆனா பேக் டெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல பேக் டெஸ்டும் லைவ் ட்ரேடும் பண்ணலாம், ஃபார்வர்ட் டெஸ்ட் இருக்காது. ஓகேங்களா? அப்போ இது 3 இருக்கிற மாதிரி ஒரு அல்கோ பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி செலக்ட் பண்ற நம்ம அல்கோ பிளாட்ஃபார்ம்ல சார்ஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். இங்க அல்கோ ட்ரேடிங்ல இது ஆபரேஷனல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆபரேஷனல் காஸ்ட் மார்க்கெட்ல இருக்க மற்ற பிளாட்ஃபார்மை விட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? அதை நீங்க இன்ஷூர் பண்ணிக்கங்க. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்கோல ரன் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நீங்க அல்கோ பிளாட்ஃபார்முக்கு ஒரு அமௌண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணணும். அதை இல்லாம புரோக்கரேஜ், டாக்ஸஸ் இதெல்லாம் போக மீத வாரதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மார்க்கெட்ல இருக்கிற மற்ற பிளாட்ஃபார்மோட கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு அல்கோ புரோக்கரை நீங்க செலக்ட் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்கோ ட்ரேடிங்கை பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்க. ரெண்டாவது, உங்களுக்குன்னு ஒரு அல்கோ புரோக்கரை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. மூணாவது, நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனுவலா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க அந்த அல்கோ பிளாட்ஃபார்ம்ல பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் இல்லனா 5 இயர்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிட்டர்ன், டிரா டவுன் எல்லாமே ஓகேங்கிற பட்சத்துல உங்களோட புரோக்கரை அல்கோ பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணிட்டு லைவ் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த 3 ஸ்டெப்ஸையும் பத்தி டீடைல்டா நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அல்கோ ட்ரேடிங் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு இந்த 3 வீடியோஸ்லயுமே நான் டீடைல்டா எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் 1 by 1 பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ அல்கோ டெஸ்ட்ல பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்க முடியாது, ஏடிஎம், ஓடிஎம் பிளஸ், ஐடிஎம் பிளஸ் இப்படி தான் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன கேட்க வராரு அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் அல்கோ டெஸ்ட்ல நம்ம செலக்ட் பண்ணும்போது ஏடிஎம் இல்ல ஓடிஎம் பிளஸ் இல்ல ஐடிஎம் பிளஸ் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண முடியுமா? நம்மளால ஒரு குறிப்பிட்ட பிரீமியம் கொடுத்து இதை நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அல்கோ டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 டைப்பா உங்களால ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீமியம் ரேஞ்ச் அப்படின்னா இப்போ 150ல இருந்து 180க்கு இடையில உள்ள பிரீமியம் ஏதாவது நீ செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு 150ல இருந்து நீங்க 400ல இருந்து 450,
600 650 ஏன் 10 20 எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரெண்டாவது க்ளோசஸ்ட் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 100 ரூபாய் பிரீமியம் நம்ம சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் பிரீமியம் பக்கத்துட்ட என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அதை நீ எடுத்துக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அது வந்து க்ளோசஸ்ட் பிரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரீமியம் சொல்லிட்டு இப்போ ஒரு 250 பிரீமியம் கொடுத்துட்டு இந்த பிரீமியமுக்கு மேல என்ன பிரீமியம் இருக்கோ அதுக்கு நேரா உள்ள ஸ்ட்ரைக் பிரைஸ் நீ எடுத்துக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல அந்த பிரீமியம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கன்னு சொல்லலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து ஸ்டாடில் வித் அப்படின்னு இருக்கு. அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிளஸ் வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டாடில் பிரைஸோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அந்த ஸ்ட்ரைக்கை நீ எடுத்துக்க அப்படின்னு கூட நம்மளால வந்து அல்கோ டெஸ்ட்ல கொடுக்க முடியும். இல்ல ஏடிஎம்ல இருந்து அட் த மணில இருந்து இத்தனை பர்சன்டேஜுக்கு மேல உள்ள ஸ்ட்ரைக்கை நீ எடுத்துக்க, இல்ல அட் த மணில இருந்து இத்தனை பர்சன்டேஜ் கீழே உள்ள ஸ்ட்ரைக் எடுத்துக்க அப்படின்னு கூட நம்மளால அல்கோ டெஸ்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சார்ஜஸ் பத்தி நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चंस எல்லாம் நம்ம வரிசையா பார்த்தறலாம். அதுக்கப்புறம் சார்ஜஸ் எவ்வளவு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பேக் டெஸ்டிங், விர்ச்சுவல் ட்ரேடிங், ரியல் மணி டெப்ளாயிங், அல்கோ ட்ரேடிங்ல இதுக்கெல்லாம் எவ்வளவு சார்ஜஸ் பண்ணுவாங்க ப்ரோ அல்கோ டெஸ்ட்ல அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காரு. இன்னொரு நபர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ நவ் ஐ பேக் டெஸ்டட் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் அல்கோ டெஸ்ட் சைட் பட் மை பிளான் இஸ் 299 நவ் ஐ மேக் ஏ ஃபார்வர்ட் டெஸ்ட் ஒன்லி விச் பிளான் இஸ் சூட்டபிள் ஃபார் ரன் அல்கோ இன் புரோக்கர் லைவ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. மூணாவது நபர் பாத்தீங்க அப்படின்னா ஹவு மச் வி நீட் டு பே ஃபார் அல்கோ சைட் அப்படின்னு கேட்டிருக்காரு. நாலாவது क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ மந்த்லி சார்ஜஸ் எவ்வளவு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அஞ்சாவது பேரும் பாத்தீங்கன்னா அல்கோ வெப்சைட் பிரைஸ் சார்ஜஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அல்கோ பர்டிகுலர் அல்கோ டெஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட்ல எவ்வளோ சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க, நம்ம பேக் டெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ், லைவ்ல எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ், இதை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அல்கோ டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க ஒவ்வொரு வாரமும் வந்து 25 தடவை ஃப்ரீயா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த வாரம் வந்து ஃபுல்லா 25 பேக் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திங்கக்கிழமை வரும்போது திரும்ப உங்களுக்கு 25 கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த வாரம் ஃபுல்லா நீங்க ஃப்ரீயா பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேக் டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ அல்கோ டெஸ்ட்ல. மத்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் டெஸ்டிங்க்கு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரையும் சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு வருவோம். ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து ரியல் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்றது, இதை தான் இங்க ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க 1 மந்த் ஃபுல்லா ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 50 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஒரு கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது 1 ரூபாய். அப்போ 50 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது 50 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை 1 மந்த்துக்கு நீங்க ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா. இப்ப அந்த நீங்க ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை 1 மந்த்துக்கு நீங்க உங்க புரோக்கரோட கனெக்ட் பண்ணி லைவ் எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படின்னா 100 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. அப்ப 100 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு, 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா we need some STBT or BTST strategies in algo sir அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, நான் கூடிய விரைவிலே பாத்தீங்க அப்படின்னா STBT or BTST ரிலேட்டடா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹாய் சார் VWAP strategy explain how to activate live and forward testing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அல்கோ டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா VWAP ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்ப பேக் டெஸ்டும் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் டெஸ்டும் பண்ண முடியாது. டெம்பரவரியா வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா VWAP ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு உங்களால VWAP ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட், ஃபார்வர்ட் டெஸ்ட், லைவ் எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா. அல்கோ டெஸ்ட்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ராட்டஜிஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேஷன்ல ஷோ ஆக மாட்டுது அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இண்டிவிஜுவலா உங்களால ரன் பண்ண முடியும், பட் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ண முடியாது. பட் கூடிய விரைவிலே பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ராட்டஜியும் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ற மாதிரி நாங்க ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நபர் ஹவு க்ளோஸ் இல்லிக்விடிட்டி ஆர்டர்ஸ் அல்கோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இல்லிக்விடிட்டி கான்ட்ராக்டை பை பண்ணவோ செல் பண்ணவோ புரோக்கர்ஸே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து பை பண்றீங்க, எக்ஸ்பிரி டைம்ல அது வந்து இல்லிக்விடிட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க மார்க்கெட் ஆர்டர்லயோ இல்ல லிமிட் ஆர்டர்லயோ உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாய் ப்ரோ, ஒன் டவுட் ப்ரோ, நம்ம ஓனா இண்டிகேட்டர் ஆர் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி ஆட்டோ ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பண்ணலாம். நீங்க ஓனா வந்து ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும் அப்படின்னா அல்கோ, நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல ஏதாவது ஒரு அல்கோ வெப்சைட்ல நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி அதை உங்களோட புரோக்கர் அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. இண்டிகேட்டர்
இண்டிகேட்டர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ட்ரேடிங் வியூ, சார்ட்லிங் இந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதை வந்து அல்கோ பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணி அல்கோ பிளாட்ஃபார்மோட உங்களோட புரோக்கரை கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியும் அல்கோ ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வீடியோட டியூரேஷன் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்லாம் பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.